புரட்சிகரமான பத்திரிகை என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு என் பத்திரிகை பயணத்தை இன்று தொடங்குகிறேன். என் கருத்துக்கு சரி என்று பட்டதைத்தான் எழுதுவேன். காசு கொடுத்து என் பத்திரிகையை வாங்கலாமே தவிர கைக்கூலி கொடுத்து என் பேனாவை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்று கூறிக்கொண்டு நகர பிரமுகர்களில் ஒருவரும் நல்லவரும் நாம் அறிந்த பண்பாளருமான திருவாளர் மாசிலாமணி அவர்களை தன்னுடைய திருக்கரங்களால் என் ஆராய்ச்சி மணியின் முதல்வாசியை பெற்று எனக்கு ஆசி வழங்கி ஆரம்பித்து வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ரமேஷ் வந்து, ஐயா வைக்கிற தகுதி உங்க ஒருத்தருக்கு தான் உண்டுன்னு சொல்லுச்சு. தம்பி சொன்னது போல உண்மையா அந்த தகுதி எனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா இப்படி ஒரு புரட்சிகரமான பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிற தகுதி இந்த பிள்ளைக்கு தான் உண்டுன்னு நான் எத்தனை தடவை வேணுமானாலும் அடிச்சு சொல்லுவேன். இந்த ஆராய்ச்சி மணி பத்திரிகையோட விலை 25 காசு தான். ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு விலையே கிடையாது. அதனாலதான் நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற கொலை, கொள்ளை, கள்ளக்கடத்தல், கற்பழிப்பு இதையெல்லாம் படத்தோட பத்திரிகையில போட்டு காரசாரமா எழுதி மக்கள் மத்தியில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும்னு இந்த இளம் ஆசிரியரை கேட்டுக்கிட்டு ஆராய்ச்சி மணியை வாழ்த்தி இதை ஆரம்பிச்சு வைக்கிறேன். வாங்க வாங்க உட்காருது. ஆசிரியர் எப்படி இருக்காரு? அழகான மனைவி கிடைச்சிருக்கா. அப்புறம் என்ன? இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்காரு? அருமையான உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன? தங்கச்சி எப்படி இருக்கு? கண் நிறைஞ்ச கணவர் கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன? சர்டிபிகேட் போதுமாடா? ஏதாவது சாப்பிடுற? ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல. குற்றப்பிரிவுல துணை இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆக்கி இருக்காங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. நைட் டியூட்டிக்கு புறப்பட்டேன். அப்படியே இந்த குற்றவாளியையும் பார்த்துட்டு போலான்னு வந்தியா? என் மச்சனை ஒரு நாளும் குற்றவாளி ஆகவும் மாட்டான். இன்ஸ்பெக்டர் சுந்தர் தங்க வீட்டுக்கு வரிசையோட வந்தாலும் வருவானே தவிர வாரண்டோட வரவும் மாட்டான். மடி உட்காருமா. கண்ணை மூடிட்டு கை நீட்டு. நீட்டுமா சொல்றேன். என்னடா விலங்கு மாட்ட போறியா? ஆமாண்டா, பொன் விலங்கு. எப்படிமா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எங்க அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாச சம்பளத்தை வடையவாக்கிட்டா. ஏண்டா சோத்துக்கு ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கியா? ஏன்னா நீங்களும் எங்களோட இங்கேயே இருந்துருங்களேன். எதுக்குமா? குவார்டர்ஸ்லயே நல்ல வீடா கொடுத்துருக்காங்க. அடுப்பு தொல்லை கிடையாது. எடுப்பு சாப்பாடு தான். முரளிஸ் கஃபே இருக்கு, முனியாண்டி விலாசம் இருக்கு. அப்புறம் என்ன? எத்தனை நாளைக்குடா அப்படி பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க? ஆமாண்ணா, எனக்கு ஒரு அண்ணி வேண்டாமா? வேண்டாமா? பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகவே போலீஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு யாரு பாதுகாப்பு? எங்களுக்கும் குடும்பம் உண்டு, மனைவி மக்கள் இருக்காங்க. அப்படிங்கறத மறந்து சில சமயத்துல எங்களையே தாக்க ஆரம்பிச்சுறாங்களே. இந்த காலத்துல எனக்கு கல்யாணம் ஆகுது, காட்சி ஆகுது. ஐயோ சித்ரா, உங்க அண்ணன் பயந்த குணமுள்ள நினைச்சு பரிதாபப்படாத. இவன் பேரை கேட்டா இந்த பேட்டையே நடுக்குது. பிச்சு உதறான். சைக்கிள் லைட் இல்லையா புடி. கடைசியாட்டம் பார்த்துட்டு பாதி டிக்கெட் எல்லாம் போறானா புடி. சைக்கிள் டபுள்ஸா புடி. ஒல்லாத போய. என்ன அப்படியா? உன் புருஷன் மட்டும் என்னவா? புறாமா என் ரகசியம் வெளியே வரலாமா? கேட்டையா, என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா? வெங்காயம் 120 உனக்கு கொஞ்சம் கூட விபத்தியே கிடையாதுயா. இந்த மாதிரியா நமக்கு மட்டும் கலாரசனை கிடையாதா என்ன?
எனக்கு மேக்கப் போட்டு நடிக்கும் என் பொண்டாட்டியாவோ யார் கொண்டாட்டீங்க? அடித்து கொள்ளலாம் இப்ப யார் பொண்டாட்டின்னு கேட்கலாமே. எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம பொண்டாட்டி உங்க கொண்டாட்டி அதானே பார்த்தேன். ஓ எப்படியாவது உள்ள தள்ளணும்னு பாக்குறேன். அவளை லாக்கப்ல முடிய மாட்டேங்குது. சந்தா ஐயாவுக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. என்ன விஷயம்? இன்னைக்கு புது இன்ஸ்பெக்டர் வர போறாருங்க. வெங்காயம் என்ன சின்ன பசங்களுக்கு புச்சி காட்டுறா ப்ரொஃபசர்களா? கடைசி நேரத்துல அவங்க என்ன காக்கா பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சியா? ஏன் என் பாத்தி அப்படி. அப்போ உங்க 10 பொருத்தம் பார்த்தா நான் கல்யாணம் பண்ணேன். போற போக்குல ஒரு மலஜாடி பொண்ண கைய பிடிச்சிட்டு இப்ப அவன் என் மின்னி மேல ஏறி என் சட்டைய பிடிக்கிறா. ஐயா நான் என்னையா பண்றது? பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் சோதனை எந்த ரூபத்துல வருதுன்னு நினைக்கிறேன்? பொண்டாட்டி ரூபத்துலதான் வருது. ஓஹோ யாருக்கு? பெரிய பெரிய மேதங்களுக்கு. அப்ப போடு. ராஜா ராமா ரகுராமா என் ரகசியம் வெளியே வரலாமா வரலாமா வரலாமா. அடடே சுந்தரு, சின்ன வெங்காயம் நம்பப்பய, நீதான் புது இன்ஸ்பெக்டரா? எனக்கு பருத்தியே புடவையா காய்ச்ச மாதிரிடா. இவனுமா ஆனா ஊன்னா பெரிய வெங்காயம். இவனு நானும் கிளாஸ்மேட்ரா, ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரே வாழலையில 2 பேரும் சாப்பிடுவோம். ஒரே சிகரெட்டை மாறி மாறி பிடிப்போம். ஒரே வாயமுடுறா. தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்குது? மச்சான் நான் சௌக்கியமா இருக்கிறானா? இந்த ஸ்டேஷனை பத்தி நீ கவலைப்படாத. டேபிள்ல பெட்ட போட்டு தலகாணி போட்டு நிம்மதியா கொரட்டை விட்டு குறுன்னு தூங்கு. அடிக்கடி கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடிக்கடி பேப்பரை நீட்டுறேன். கையெழுத்த மட்டும் நீ போட்டுரு. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி நடந்துக்கிறதா? எஸ் சார். சாரி சார். இது நாம 2 பேரும் படிச்ச கல்லூரி இல்ல, காவல் நிலையம். மிஸ்டர் கண்ணன், எஸ் சார். இந்த டிவிஷனை பத்தி மட்டுமல்ல உங்க சரித்திரத்தை நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படி நடந்தது? என் பொறுப்புல இருந்த 2 கைதிங்க சார் லாக்கப்ல இருந்து தப்பி ஓடிட்டாங்க சார். எப்படி வந்து சார் அந்த காவாலி பசங்க சார் கண்ட சார் மிளகா பொடி சார் தூக்கிட்டு ஓடிட்டாங்க சார். மிளகா பொடி உங்களுக்கு எப்படியா கிடைச்சது? சார் ரொம்ப பசியா இருக்குது, எங்களுக்கு மிளகா பொடியும் இட்லியும் வேணும்னு கேட்டானுங்க சார். எனக்கு தான் எப்போ இறக்க குணம்னு உங்களுக்கு தெரியுமே சார். Go ahead. அதான் சார் வாங்கி கொடுத்தேன். இட்லி அவங்க வாயில போட்டுட்டானுங்க சார். தூளை என் கண்ணில் போட்டுட்டு ஓடிட்டானுங்க சார். அவனுங்க சார் காலி பசங்க எப்பவுமே இப்படிதான் சார் செய்வாங்க. சுந்தர் இதெல்லாம் விளையாட்டு தான் கேட்கிறேன். கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஒழுங்கா இல்ல வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். கண்ணு மட்டும் தான் இருக்குது, கருத்தை தேடணும். ஏட்டையா ராஜா ராமா ரகுராமா உங்க நல்ல மையம் இப்படி வரலாமா? இங்க வர்றவங்களை ஒழுங்கா இருந்தா இருங்கோ, இல்லன்னா உள்ள தள்ளிடுவேன்னு எனக்கு சொல்லி பழக்கம். இந்த ஆள் என்னடான்னா என்னையே வெளியே அனுப்புறேன்றான். ஒரே இலையா ஒரே சிகரெட்டா ஒரே 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 நோர மூசுங்களா வெங்காயங்களா. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட் கான்ஸ்டபிள் டி ப்ரொமோஷன் ஆகி கான்ஸ்டபிள் ஆவறதும் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் ஆவறதும் சகஜம். அதனால இங்க நடந்த விஷயங்களை என் பொண்டாட்டிக்கு தெரியப்படுத்தாதீங்கடா. மானக்கேடு. அப்படி என்ன மானக்கேடு? அவர் இன்ஸ்பெக்டர், நான் ஹெட் கான்ஸ்டபிள். அவர் குற்றார், நான் குனிறேன். விதியின் விளையாட்டு. போங்கயா போங்கயா. உங்களதான் சார். என்னையா இது இன் விளையாட்டு. தைரியமா போங்க. இவன் ஒரு வெள்ள வெங்காயம் ஒரே அடி அடிச்சு எதுக்கு கூப்பிட்டாரு? எஸ் சார். சிட் டவுன். நோ சார். உட்காரா. பரவாயில்லைங்க. உட்காரே இல்லையா? ஏய், தனியா நாம எப்படி வேணாலும் பேசி பழகலாம். ஆனா பொது இடத்துல நான் இன்ஸ்பெக்டர், நீ ஹெட் கான்ஸ்டபிள், அந்த எல்லைக்கோட்டுக்குள்ளதான் இருக்கணும். புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ. உன் பதவியை மறந்து 10 பேர் எதிர்க்க என்னுடைய பந்தாவை காட்டுறதுக்காக நான் அப்படி பேசிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பை எனக்கு மட்டும் சாதகமாக்கிட்டா எப்படி? தப்பு தானே? கணவன் மனைவி கிட்ட ரொம்ப அன்யோன்யமா இருக்கிறான்றதுக்காக மனைவி அதையே சாதகமா எடுத்துக்கிட்டு கணவனை போடா வாடான்னு சொன்னா தப்பு தானே? அப்படிதான் நம்ம கதை. ஆல் ரைட். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கிறேன். கிரைம் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டரா தானே இருந்த நீ? எஸ், இப்போ ப்ரமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்தது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். தேங்க்யூ. தங்கச்சி மச்சான் எல்லாரையும் பாத்தியா? ஓ எஸ். ஆமா, உன் ஒய்ஃப் எப்படி இருக்கு? என் ஒய்ஃபாவா? என் சுதந்திரத்தை கட் பண்ற நைஃப். கல்யாணத்துக்கு முன்னால நான் காதலிச்சிட்டு இருந்தேனே, அப்போ பூந்தி மாதிரியா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் காரா பூந்தியா மாறிட்டான். நமக்குள்ள இருக்கிற நட்பு இந்த போலீஸ்காரனுக்கு தெரியக்கூடாது. குளிர் விட்டு போயிடும். நீ எப்போ என்ன மிரட்டிட்டே இரு. மிரட்டு. ஆல் ரைட், கேரி ஆன். எஸ் சார்.
ஆசிரமணியா? ஆமா. பாவி, நீ பசுத்தோல் போர்த்திய புலியா? சமூகத்துல இப்படி ஒரு சண்டாளனா? என்னை விட பெரியவங்க எல்லாம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. அந்த ஆளை நீ ஏன் கொலை செஞ்ச? கள்ள நோட்டு வழக்கு சம்பந்தமா என்ன காட்டி கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஆட்கள் யாருமே இல்லை. அதனால நானே அவனை தீர்த்து கட்டினேன். எதிர்பாராம உன் போட்டோல விழுந்துட்டேன். நீ மாசிலாமணி இல்ல, மாசுள்ள மணி. பரவாயில்ல, என் படத்தை கொடு. முடியாது. கொலை கொள்ளையெல்லாம் படத்தோட பத்திரிக்கையில போடணும் அப்படின்னு அன்னைக்கு நீதானே சொன்ன. அது ஊருக்கு உபதேசம். உன் போட்டோவே போலீஸ்ல காட்ட போறேன். நீ போட்டுக்கிற பெரிய மனுஷன் வேஷத்தை கலைக்க போறேன். இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும்? இந்த ரெண்டையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த வேளா உண்டு. பாவம், பிழைக்க தெரியாத பிஞ்சு எழுத்தாள். இந்த நஞ்சு என்ன விலைக்கு வாங்க முடியாது. போட்டோ கிடைச்சா போதும் நினைச்சேன். இல்ல, உயிரோட விட்டு வச்சா எனக்கு எப்பவுமே ஆபத்து. இல்ல இல்ல, நான் கொலை செய்யல.